திருப்பி வாங்க தான் வந்திருக்கேன். அத காசு கொடு. என்னது வித்த காட்டு? ஆமா, அத பார்த்து ஏமாறதுக்கு எங்க அப்பன மாதிரி நானே கூறு கட்டவன் நினைச்சிட்டு இருக்கியா? இத பாரியா, இப்போ இங்க எங்கன தண்ணி இருக்கு நிரூபிச்சு காட்டுறேன். அப்படி இல்லனா வாங்க காசு திருப்பி கொடு. வேற என்ன ஈரோட்டு பாக்கிறதுன்னு சில சாமான்லாம் வேணும், அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்க அப்பாட்ட சொல்லி விடுறேன். அப்புறமா நீங்க வந்து தனியா எனக்கு காத்துக்கிடுங்க. இதானே உனக்கு தேவையான பொருள்லாம் குடி. இந்தா இந்தா சொம்பு, தேங்காய், அப்புறம் உன்னோட மெயின் எக்யூப்மெண்ட் தண்ணி. இப்போ தண்ணி எங்கன இருக்குன்னு போய் கண்டுபிடி போ. இப்போ என்ன தண்ணி காட்டும் அவ்வளவுதானே? ஆமா. யோ என்னையா தேங்காய் நிக்கல நீ நின்னுட்ட? யோ என்னையா பண்ற? தேங்காய் மேல போச்சு பாக்கல, அப்ப தண்ணி மேல இருக்குன்னு அர்த்தம். கள்ளவாணி பயிலு மாட்டிக்கிட்டியா? நீலாம் ஒரு ஆளுன்னு உன் பேச்சை என் அப்பன் கேட்டு என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச ரெட்டை விட மயில் செயினை வித்துட்டு கிணறு தோண்டிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு போய் இருக்கு கச்சேரி. பித்தலாட்டுக்காரா? அன்புள்ள அரியனாச்சு, மழை பெய்ய போது, மழை விட்டதுக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். வந்து என் கூட சேர்ந்து நில்லு. எது மழையா? யோ அடங்கவே மாட்டியா நீ? இந்த மொட்டை வெயில்ல மழை பொத்திக்கிட்டு ஊத்த போதா? உன் பக்கத்துல வந்து நின்னா பெய்யற மழைய ரெண்டு கையால ஐயா அந்த பக்கம் தள்ளி விட்டுருவீங்களோ? போயா கருவாப்பை. என் மேல பெய்யாத மழையை நான் எப்படி தள்ளி விட முடியும்? எப்படி அந்த பக்கம் நிக்கிற ஊ மேல மழை பெய்யாது, 10 அடி தூரத்துல நிக்கிற ஏன் மேல மழை பெய்யுமா? யோ ஒரு பொட்டு மழை பெய்யட்டும் உன் கையால நான் தாலி வாங்கிக்கிறேன். அப்படி மழை மட்டும் பெய்யல நீ இனிமே நீரோட்டம் பாக்குறது விட்டுறணும். என்ன உன் மேல சத்தியமா பார்க்க மாட்டேன். பார்க்கலாம். சும்மா மாட்டியா?